Hello guys, I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பிகினர்ஸ் இல்லைனா இப்போ தான் இங்கிலீஷ் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறேன், என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கான வீடியோ உங்களுக்குனே சொல்லலாம். ஏன்னா இப்போது நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் உண்டானது தான். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினச்சி கூட பார்க்கல, நினைக்கவே இல்லைன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, அவன் எனக்கு இந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த பிரச்சனையை அவன் இந்தளவுக்கு புரிஞ்சுக்குவான்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில், அதுக்குண்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசணும் எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. First example sentence-ஓட பார்த்தலாம். நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, ஸோ நான் வின் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் நம்ம எப்போ பேசுவோம், ஒரு விஷயம் நடந்துருச்சு, வின் பண்ணிட்டேன், ஆனால் நான் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நினச்சிருக்கவே மாட்டோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கு நினைக்கவே இல்லை, இது வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை ஆனால் நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது முக்கியமான கீ ஃப்ரேஸ் வந்து நெவர் தாட் அப்படிங்கிறது தான். ஓகேவா, நெவர் தாட், நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்கிறதுக்கு நெவர் தாட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்டென்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசணும் நெவர் தாட் யூஸ் பண்ணி அப்படின்னா எப்படி பேசுவோன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட். இதில் என்ன சப்ஜெக்டாக இருக்குது, நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நான் என்ன பண்ணுறேன்றதை தான் சொல்கிறோம். அதனால் நான் அப்படிங்கிறது சப்ஜெக்டு, அப்போது ஐ, அதுக்கப்புறம் நினைக்கவே இல்லை, இது செகண்ட் வந்துடும். ஐ நெவர் தாட், ஐ நெவர் தாட் என்னதை வின் பண்ணுவேன்னு, ஐ நெவர் தாட் ஐ வுட் வின் அப்படின்னா நான் வின் பண்ணிட்டேன், பட் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ கம்பல்சரி இந்த வுட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா, இப்போது ஐ நெவர் தாட் ஐ வுட் வின்னா நான் வின் பண்ணுவேன் நினைக்கவே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் நிறைய சென்டென்சஸ் வந்து இந்த நெவர் தாட் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷில் பேசி பழகும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்துடலாம். இப்போது நெவர் தாட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்சஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறதுன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், அவனை மறுபடியும் அவங்க நம்புவாங்கன்னு அவன் நினைக்கவே இல்லை, அவனை திருப்பி அவங்க நம்புவாங்கன்னு அவன் நினைக்கவே இல்லை அப்படி சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் அவன் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். அவன் அப்படி இருக்கா, ஸோ அதனால் ஹீ நினைக்கவே இல்லை, நெவர் தாட், ஹீ நெவர் தாட். அவங்க தே, அவனை மறுபடியும் நம்புவாங்கன்னு அப்படி சொல்லும்போது தே வுட், நம்புறது அப்படிங்கும்போது ட்ரஸ்ட்னு போட்டுக்கலாம். அப்போது தே வுட் ட்ரஸ்ட் ஹிம், மறுபடியும் அகைன். ஓகேவா, he never thought they would trust him again அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல எதுக்கு நெவர் தாட் போடுறோம், டின்ட் திங்க்னு கூட சொல்லலாம்ல, நெவர் தாட்டுக்கு பதிலாக he didn't think they would trust him again சொல்லலாம்ல அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சின்னதாக சொல்லிடுற பாருங்க. நெவர் தாட்னா நினைக்கவே இல்லை, நினச்சி கூட ஒருபோதும் நினைக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது தான் நெவர் தாட்னு சொல்லுவோம். டின்ட் திங்க் அப்படிங்கிறத வந்து நினைக்கல, சிம்பிளாக நான் நினைக்கல அப்படின்னா ஓகே, ஆனால் ஒருபோதும் நினைக்கல, நினச்சி பார்க்கவே இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் நெவர் தாட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, சரி பாருங்கள், நாங்கள் மீட்டிங் கேன்சல் ஆகும்னு நினைக்கவே இல்லை, மீட்டிங் கேன்சல் ஆகும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னா என்ன சொல்ல வரோம், நாங்கள் நினச்சி பார்க்கவே இல்லை, ஒருபோதும் நாங்கள் நினச்சி பார்க்கல. அதனால தான் இந்த எல்லா சென்டென்சஸ்லையுமே இந்த மாதிரியான யூசேஜஸில் தான் நம்ம நெவர் தாட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையும் நம்ம நெவர் தாட் தான் போட போகிறோம். நாங்கள் நினைக்கவே இல்லை, ஸோ இதை we never thought, we never thought என்னது, மீட்டிங் கேன்சல் ஆகும்னு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்கிறத எழுதணும். the meeting
மீட்டிங் போட்டதுக்கப்புறம் would அப்படிங்கிறது கம்பல்சரி வரணும். ஓகேவா? இங்கேயும் தே போட்டதுக்கப்புறம் woodங்கிறது கம்பல்சரி வரும். ஸோ அகெயின் மீட்டிங் வந்ததுக்கப்புறம் woodங்கிறது கம்பல்சரி ஆட் பண்ணுறோம். We never thought the meeting would be cancelled. We never thought the meeting would be cancelled அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மீட்டிங் கேன்சல் ஆயிருச்சு, ஸோ இப்படி ஆகும்னு நாங்கள் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறோம். அடுத்தது, முழு நகரத்தையும் அதிர வைக்கிற மாதிரி இந்த நியூஸ் இருக்கும்னு அவங்க நினைக்கவே இல்லை. முழு நகரத்தையுமே அப்படின்னா ஹோல் டவுனையுமே வந்து என்ன பண்ண வச்சிருக்கு, அதிர வைக்கிற மாதிரி இந்த நியூஸ் இருக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படி சொல்கிறோம். அப்போ இதில் அவங்க நினைக்கவே இல்லைன்னு இருக்குது. ஸோ அவங்க அப்படிங்கிறது என்னன்னு போடுவோம், தே நெவர் தாட். தே நெவர் தாட். ஓகே, அடுத்தது என்னது, இந்த நியூஸ் தான் வந்து என்ன பண்ண வச்சிருக்குது, அதிர வச்சிருக்குது. அப்போ நெவர் தாட் திஸ் நியூஸ். நியூஸ் அப்படின்னு சப்ஜெக்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும், வுட்டுங்கிறது கம்பல்சரி போடணும். திஸ் நியூஸ் வேர்ட் ஷாக், அதாவது அதிர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஷாக் முழு நகரத்தையும், ஷாக் தி ஹோல் டவுன். That's it. Just read the sentence now. They never thought this news would shock the whole town அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த நாள் இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா, அப்படி இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி சொல்கிறது. ஸோ இதை எப்படி மாற்றலாம், இவ்வளோ சீக்கிரம் வரும்னு நான் நினச்சி பார்க்கல இல்லையா. ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ போடுவோம். நெவர் தாட், ஐ நெவர் தாட். என்னென்னு, இந்த நாள், திஸ் டே. ஓகே, இதுக்கப்புறம் என்ன போடுவோம், வுட்டுங்கிறது போடுவோம். திஸ் டே வுட். ஏன் வுட் போடுறோம், இது நடந்து முடிஞ்ச விஷயம், அதாவது இந்த நாள் வந்துருச்சு, ஆக்சுவலாக நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறோம் இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கலன்னு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வுட்டுங்கிற போடுறோம். ஏன்னா நடந்து முடிஞ்சிருச்சு, பாஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் வுட் கம்பல்சரியாக ஆட் பண்ணணும். திஸ் டே வுட் கம் so soon. இவ்வளோ சீக்கிரம் வரும்னு, அப்போ so soon. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. I never thought this day would come so soon அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், அவ ஐடியா இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு அவள் நினைக்கவே இல்லை. அவளோட ஐடியா இவ்வளோ பாப்புலர் ஆகணும்னு அவளே நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்க, அவ நினைக்கவே இல்லை. அப்போ அவனா நம்ம என்னென்னு போகணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் ஷீ. நினைக்கவே இல்லை, ஷீ நெவர் தாட். என்னது, அவளோட ஐடியா, ஹர் ஐடியா, ஹர் ஐடியா இவ்வளோ பாப்புலர் ஆகும்னு, ஐடியா வுட் பிகம் so popular. இவ்வளோ பாப்புலர் ஆகும்ட்டு, அப்போ so popular. Just read the sentence now. She never thought her idea would become so popular அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, இந்த பயணம் இவ்வளோ நேரம் எடுக்கும்னு அவங்க நினைக்கவே இல்லை. இந்த ஜேர்னி வந்து இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம். ஒருபோதும் நினைக்கவில்லைன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே எப்படி எழுதுவோம், அவங்க நினைக்கவே இல்லைன்னா they never thought. They never thought என்னது, இந்த பயணம், this the journey கூட போட்டுக்கலாம். The journey would இவ்வளோ நேரம் எடுக்கும்னு, would take. இவ்வளோ நேரம்னா this long அப்படின்னு போட்டாலே this long, they would journey would take this long. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் எடுக்குங்கிறத this longனு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். Just read the sentence. They never thought the journey would take this long அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அடுத்த சென்டென்ஸ், போட்டியில் அவள் ஜெயிப்பான்னு அவன் நினைக்கவே இல்லை. போட்டியில் அவள் ஜெயிப்பான்னு இவன் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை அவன் நினைக்கவே இல்லை சொல்லுங்க. அவன் நினைக்கவே இல்லைன்னா நம்ம என்னென்னு போடுவோம், இங்கிலீஷில் என்னென்னு பேசணும், he never thought.
he never thought போட்டியில் அவ ஜெயிப்பான்னு அவன்னு சொல்கிறோம். அப்போது she would win போட்டியில் she would win the competition. ரீட் பண்ணுங்க. he never thought she would win the competition அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ராஜெக்டை இவ்வளோ ஈஸியாக ஓகே பண்ணுவாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லை. ப்ராஜெக்டை வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக ஓகே பண்ணிடுவாங்க, ஓகேனா அப்ரூவ் கொடுத்துருவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்ரூவ் தான் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்ரூவ் பண்ணிடுவாங்கன்னு அவங்க நினைக்கவே இல்லைன்னு சொல்லுறோம். அப்போது இதில் ஃபர்ஸ்ட் எதை சேஞ்ச் பண்ணுவோம், அவங்க நினைக்கவே இல்லைங்கிறதா ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா. they never thought. அடுத்தது projector, the project. அடுத்தது would இல்லையா, project would get ஓகே பண்ணுவாங்கன்னு, would get approved இவ்வளோ ஈஸியா, would get approved so easily. they never thought the project would get approved so easily அப்படின்னு சொல்லணும். let's look at the next sentence. இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தோப்பாங்கன்னு டீம் நினைக்கவே இல்லை. ஸோ இதில் உங்களுக்கே நல்லா தெரியும் எதை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோம், டீம் நினைக்கவே இல்லைங்கிறது ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா. the team never thought தோப்பாங்கன்னு அப்படின்னா they would, அதாவது அவங்க தோப்பாங்கன்னு அவங்க நினைக்கல இல்லையா, they would lose என்னது கேமை, lose the game. எப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக கேம் ஆரம்பிச்சதுக்கப்புறமும்னு சொல்கிறோம். அப்போது they would lose the game after such a strong start. ஸ்ட்ராங்கான தொடக்கத்துக்கு அப்புறமும் அப்படின்னா strong start அப்படின்னு சொல்லணும். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. the team never thought they would lose the game after such a strong start அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது ஒரு நிமிஷத்தில் வாழ்க்கையே மாறிடும்னு அவன் நினைக்கவே இல்லை. ஒரு நிமிஷத்தில் இப்படி வாழ்க்கையே மாறிடும்னு அவன் நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படி சொல்கிறோம். ஸோ அவன் நினைக்கவே இல்லை அப்படின்னு என்ன போடுவோம், he never thought வாழ்க்கையே மாறிடும்னு அப்படின்னா the life would change in just, அதாவது ஒரு நிமிஷத்தில், in just 1 minute. just read the sentence now. he never thought the life would change in just 1 minute அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போது நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் நினைக்கல இல்லையா. ஸோ நான் நினைக்கவே இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் வரும். I never thought you, நீ இல்லையா, you would, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன்னு, you would help me like this. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. I never thought you would help me like this அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ். படம் இவ்வளோ நல்லா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, படம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படி சொல்கிறோம். அடுத்தது
இதை கரெக்டான நேரத்தில் முடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு பதிலாக இந்த வேலையன்னு கூட போட்டுக்கோங்க. இந்த வேலையை கரெக்டான டைமுக்கு நான் முடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 சென்டென்ஸும் தான், இந்த சென்டென்ஸும் அந்த சென்டென்ஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த 2 சென்டென்ஸையும் எப்படி நெவர் தாட் ப்ளஸ் வுட்டெல்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னைக்கான லெசன் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கவலையே பட வேண்டாம். இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. எப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா, எந்த ஃபார்மேஷனும் வேணாம், எந்த ஃபார்முலாவும் வேணாம். சிம்பிளாக நம்ம இன்றைக்கி எத்தனை சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த எல்லா சென்டென்சஸையும் ரெகுலராக பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதனுடைய அர்த்தம் இதுதான். இப்படி இங்கிலீஷில் பேசணும்னா அவன் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசினாலே போதும், அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? சரி, இன்னைக்கான லெசன் இதோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye bye.